எப்படி நீங்க ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி, ஒரு சமூகத்துல ஒரு பெர்சனா நீங்க நிறுத்துவீங்க? நிறுத்த முடியாது. இப்படியெல்லாம் காலம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் காலம் இருக்குல்ல. ஸ்கூலுக்கு காலம் இருக்கா? ஆஃபீஸ்க்கு காலம் இருக்கா? ஃபில் பண்ணி தானே போறீங்க. எல்லா இடத்துலயும் ஃபில் அப் இருக்கா? சாதாரண ஒரு துணி கடைக்கு போறீங்க. ஃபில் அப் பண்ணி தானே குடுத்துட்டு வரீங்க. அப்ப லைஃப்‌க்கும் ஃபில் அப் பண்ணு. இப்படிதான், இதுதான் வாழ்க்கை. இப்படி நீ இன்னொருத்தர் கூட நீ போனாலும் என்கொயரி இருக்கு. அப்ப பயம் இருக்கும்ல. நீ யாருக்கு பயப்படுற? முன்னாடி வந்து கடவுளுக்கு பயப்படுன்னு சொன்னாங்க. மனசாட்சிக்கு பயப்படுனாங்க. இன்னைக்கு மனசாட்சியும் கொன்னுட்டீங்க. கடவுள் இருக்கான்னு கேள்வி வேற கேட்டுக்கிறீங்க. அப்போ சட்டத்துக்கு நீ பயந்து தானே ஆகணும். அத மீறி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இல்ல சட்டம் வரும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு மேல தான் பார்ப்பாங்க. எண்ட் வரைக்கும் எல்லாமே சகிப்புத்தன்மையோட தான் எல்லாமே நடக்கும். ஒரு ஸ்டேஜ்‌க்கு மேல அந்தந்த இடத்துல கட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க. அத வந்து செயல்படுத்துவாங்க. சில பேர் வந்துட்டு, "சரி நீ நல்லா தான் பண்ற. ஊருக்குள்ள தனியா போட்டா கீழ கழுவி ஊத்துறான் பாரு புருஷன் பாரு இவள ஆட விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறான்னு. நானும் சேர்ந்து வரேன். அப்ப கொஞ்சம் பேச்சு குறையும். 2 பேரும் ஃபெமிலியர் ஆகலாம்." அப்படிங்கிற மாரி மனநிலைக்கு வந்தவங்க தான் இன்னைக்கு இவங்க. நான் பண்றேன், நீ பண்றேன் அப்படின்லாம் தனித்தனியா பண்ணிட்டு தான் இருந்தவங்க. அதுக்கப்புறம் ஒட்டுக்க பண்ணா இன்னும் கொஞ்சம் அதாவது ஃபேமிலியா பண்றாங்கப்பா, அவங்க குடும்பமா இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாரி போயிரும். பர்ட்டிகுலரா இது இந்த ஒரு ஃபேமிலி இப்படி பண்ணுது. இன்னொன்னு, ஏய் நம்மளோட அடிச்சுக்கிற மாரி அடிச்சுக்கலாம். இப்படி பார்க்குறவங்க மனநிலையில எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிட்டு, அத வந்து ஒரு காசிப் பேசுறவங்க, இந்த மாரி ஆளுங்க தான் அதெல்லாம்